LLR பெற விண்ணப்பிப்பதற்கான முறையை போக்குவரத்து துறை எளிதாக்கியுள்ளது. இனி LLR பெற எங்கு அப்ளை செய்ய வேண்டும், அதற்கு என்ன நடைமுறை என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதியதாக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற விரும்புபவர்கள் முதலில் வாகன ஓட்டுநர் பழகுனர் உரிமம் பெற வேண்டும். அதனை அப்ளை செய்து அடுத்த 30 நாட்கள் கழித்து ஒரிஜினல் ஓட்டுநர் உரிமத்தை RTO அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று வாகனத்தை இயக்கி காண்பித்து வாங்கிக் கொள்ளலாம். இந்த LLR எனப்படும் பழகுனர் உரிமம் 6 மாத காலம் வரையில் செல்லுபடியாகும். முதலில் இந்த LLR எனப்படும் பழகுனர் உரிமம் பெற RTO ஆபீஸ் வரை நேரடியாக சென்று அதற்கான தேர்வை அங்கு வைத்து எழுத வேண்டிய சூழல் இருந்தது. இதனை கடந்த ஆண்டு தமிழக அரசு எளிதாக்க ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது. ஆன்லைன் மூலமும் அதனை விண்ணப்பிக்கலாம் என கூறி பரிவாகன் இணையதளத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அப்படியான சூழலில் தற்போது அதனை மேலும் எளிதாக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து ஆணையம் ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மோட்டார் வாகன அலுவலகங்களில் பெற விரும்பும் லைசன்ஸ், LLR, பெர்மிட் என பல விஷயங்களை இனி இ-சேவை மையத்திலேயே முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட இ-சேவை மையத்தில் பழகுனர் உரிமத்திற்கு பயனர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இதற்கு ஏற்கனவே இருக்கும் பழகுனர் உரிமத்தின் கட்டணத்தை விட கூடுதலாக 60 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த முறை நல்ல முன்னெடுப்பு என மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.